இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாகவே கர்டைன் ஒர்க்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹால், டைனிங், பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து டைனிங்கில் இருக்க 2 ஜன்னல், இங்கேயும் ட்ராக் தான், கம்ப்ளீட்டாகவே ட்ராக் சிஸ்டம் தான் ஃபுல்லாகவே போட்டாச்சு. பைப்பை எங்கேயுமே யூஸே பண்ணலை. அப்புறம் வந்து இந்த பெரிய ஓப்பனிங், இந்த ஓப்பனிங் எதுக்குன்னா ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக இந்த ஓப்பனிங்கில் வந்து கர்டைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பெட்ரூமில் இருக்க விண்டோ ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஸ்மால் சைஸுன்றனால சிங்கிள் பீஸ் கர்டைனாகவே போட்டோம். அப்புறம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே எக்ஸாக்ட் ஹைட்டில் டாப் டு பாட்டம் ஹைட்டில் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து டபுள் பீஸ் தான், நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். தென் வந்து டைனிங்கில் வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து கீழே ஆஃப் டைல் வந்துடும். டைனிங்லேயும் சரி என்ட்ரன்ஸ்லேயும் சரி ஹைட் வந்து கீழே ஆஃப் டைல் வந்துடும். அதான் நல்லாயிருக்கும். இதான் மெட்டீரியல் இருக்க டிசைன். கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே சேம் டிசைன் தான். இந்த கிளாத் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரீமியமானது. நீங்கள் ஒரு 10 to 12 இயர்ஸ் வந்து கேரண்டியாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமே வராது. சும்மா ஒரு 8 months ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். நார்மலாக நீங்கள் 10 years லைஃப் வந்து கேரண்டியாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹாலில் வந்து இந்த இதுக்கு வந்து ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃப்ளீட் வைக்கல, ஜஸ்ட் ப்ளைனாகவே போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் ஹெவி கிளாத் தான். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஏசி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிடும். ஆஃப்டர்நூன் டைமில் டிவி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு லைட் கட் பண்ணுறதுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும்.